புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 10. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது, உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியில் இருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். சிந்தனை. இன்று பணியாளரின் உவமையை சொல்லி இயேசு அந்த மக்களோடு தம்மை இணைத்துக் கொள்கிறார். அவர்களை பணியாளர்களாக அடையாளப்படுத்தி அவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டுமென்ற பாடத்தை கற்பிக்கின்றார். கடவுளே அவர்களுக்கு தலைவராவார். தலைவர் பல கட்டளைகளை கொடுக்கின்றார். தொடக்கத்தில் அவை கடினமானவையாக தோன்றலாம், ஆனால் அவை அப்படி அல்ல. ஏனென்றால் கடவுளால் தரப்படுகின்ற அந்த கட்டளைகள் முழுமையான அவரது அன்பின் கட்டளைகளாகும். அவருடைய இந்த கட்டளைகள் எமக்கு தேவை. அவர் தருகின்ற ஒழுங்குமுறைகள் எமக்கு அவசியம். இதன் மூலம் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் கேட்டு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். இவ்வாறு நாம் கடவுளை கண்டுகொள்ள தவறினால் கடவுளை எங்கள் தலைவராகவும் நாங்கள் அவருக்கு பணியாளராகவும் கண்டுகொள்வது கடினமானதாகவே இருக்கும். நீர் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பீர், அதற்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று கபிரியேல் தூதன் மூலமாக கடவுளிட்ட கட்டளையை மரியாள் ஏற்று கீழ்ப்படிந்தாள். இது கடவுளின் அன்பு கட்டளை. மரியாள் அதனை உதாசீனப்படுத்தவில்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கவில்லை. நான் உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற மரியாளின் பதில் அற்புதமானது. வாசகத்தின் இறுதியில், உங்களுக்கு பணிக்கப்பட்ட அனைத்தையும் செய்து முடித்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று இயேசு கூறுகின்றார். கடவுளின் திருவிழத்துக்கு பணி செய்கின்ற போது நாங்கள் கடவுளுக்கு உதவி செய்வதாக நினைக்கின்றோமா? கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை நாங்கள் எமது பக்கத்தில் கடவுளுக்கு தாராளமாக இருக்கின்றோம் என்பதை காட்டிக் கொள்ளுகின்றோமா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கவும் கூடாது. உண்மையிலே மரியாவைப் போல நாம் கடவுளை உண்மையான தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரின் கட்டளைகள் யாவும் எமது நிலை வாழ்வுக்கான பாதையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தலைவர் யார் என்று புரிந்து கொண்டால் அவருக்கு பணியாளராக இருப்பதில் நாம் ஒருபோதும் அலட்சியமாக இருக்க மாட்டோம். எமக்கு எது மிகச் சிறந்தது என்பது ஆண்டவருக்கே தெரியும். அதையே அவர் எமக்கு கட்டளையாக தருகின்றார். எம் வாழ்வை அவர் கட்டுப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். அதுவே உண்மையான சுதந்திரமான விடுதலை வாழ்வாகும். செபம். ஆண்டவரே, நாம் செய்ய வேண்டுமென்று நீர் விரும்புவதை விருப்போடும் அர்ப்பணிப்போடும் நாம் செய்ய அருள் தாரும். ஆமென்.